ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் பக்கத்து ஊரில் இருக்கிற அவங்க தாய் மாமா தான். நல்ல நாள் எதுனாலும் அவங்க தாய் மாமா தான் எல்லாம் இவங்கள பார்த்துக்குருவாங்க. அப்போது தீபாவளிக்கு முந்தின நாள் பக்கத்து ஊருக்கு போய் அவங்களோட அண்ணன் வீடு, அதாவது அந்த பையனோட தாய் மாமா வீட்டுக்கு போய் கஞ்சி இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பையனை அனுப்பி விடுறாங்க. உடனே அந்த பையனும் நேராக அந்த ஊருக்கு போய் அவங்க தாய் மாமாட்ட, மாமா அம்மா கஞ்சி இருந்தால் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மாமா வீட்டுக்குள்ளே போய் தீபாவளிக்காக தோசைக்கு ஆட்டியிருந்த மாவை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கீழே கொடுக்குறாங்க. அதை கொண்டுக்கிட்டு அந்த பையன் நேராக அவங்க ஊருக்கு வாரான். தோசைனா ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு. அப்போது நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் தோசை அம்மாவுக்கு கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். அம்மா சுட்டு தந்த தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக அந்த ஒரு தோசை எடுத்துக்கிட்டு அவங்களோட தோசை மரம் சீக்கிரம் வளரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறான். தனக்காக இல்லாமல் அவங்க அம்மாவுக்காண்டி வேண்டினதை பார்த்த கடவுள் அந்த இடத்துல ஒரு தோசை மரம் உண்டு பண்ணுறாரு. டெய்லி தோசை மரத்தில் போய் தோசையை அவன் வவுறு நிறையா சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு நாள் அவன் மரத்தில் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பார்த்த ஒரு பெண் அங்கே வராங்க. அருகில் வர்றப்ப தான் தெரியுது அந்த பொண்ணு மனிதர்களை, குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அவங்கள கொண்டு உணவாக சாப்பிடக்கூடிய இனத்தை சேர்ந்தவங்க. அப்போ இந்த பையன் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்து இந்த பையனை எப்படியாவது ஏமாற்றி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பெண் அந்த பையன்கிட்ட வந்து, தம்பி ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், ரொம்ப பசியாக இருக்குது, ஒரே ஒரு தோசை கொடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனும் பார்க்க அவங்க அம்மா மாதிரி வயசானவங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு தோசையை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறான். அப்போது அந்த தோசை கொடுக்குறப்போ அந்த பையனோட கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து அவங்க கொண்டு வந்த சாக்கு பையில் அவனை தூக்கி போட்டு கெட்டிடுறாங்க. கெட்டின சாக்கு மூட்டையை தூக்கி அவங்க தோளில் வச்சுக்கிட்டு நேராக வீட்டை நோக்கி நடந்து போகிறாங்க. அவங்க வீடு ரொம்ப நெடுந்தூரம் இருந்தது. போகிற வழியிலே நடக்க அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படுது. ரொம்ப நேரம் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்கிறது தெரிஞ்சுது. சரின்னு அந்த மூட்டையை குளக்கரத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் வச்சுட்டு அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க போகிறாங்க. அவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருந்த உருவம் தன்னை எங்கேயோ கீழே வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சதை பார்த்ததும் அந்த பையன் கத்துறான். அப்போ அருகில் வந்த ஒருத்தர், என்ன இந்த மூட்டையிலேருந்து சத்தம் வருது அப்படின்ட்டு கிட்டக்கு போய் அவுத்து பார்த்தா உள்ளே அந்த பையன் இருக்கிறான். உடனே அந்த பையன் வெளியில் வந்துட்டு, இந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சால் நம்மளை இப்படி பண்ணிருச்சு அப்படின்ற கோவத்தில் பக்கத்தில் இருந்த நெருஞ்சி முள்ளு, இன்னும் பக்கத்தில் அகப்பட்டதை எல்லாத்தையும் எடுத்து அந்த சாக்கில் போட்டு கட்டி வச்சிட்றான். திரும்ப வந்து அந்த பையன் நினச்சிக்கிட்டு அந்த கோணி பையை தூக்கி அவங்க தோளில் வைக்கிறாங்க. வச்ச உடனே நெருஞ்சி முள்ளு குத்துது. என்னடா உள்ளே கறந்து கிள்ளுறியா, இரு உன்னை வீட்டில் போய் என்ன பண்ணுற பாருன்னு நெடு முழுக்க வீடு போகிற வரைக்கும் அவனை திட்டிக்கிட்டே வராங்க. உள்ளே கறக்கிற நெருஞ்சி முள்ளும் குத்திக்கிட்டே இருக்குது. வீட்டில் போய் திறந்து பார்த்தா உள்ளே அந்த பையன் இல்லை. உள்ளக்க ஃபுல்லாக கூளமும் குப்பையும், அடியில் நெருஞ்சி முள்ளும் கல்லும் கட்டையும் இப்படி கலந்து சின்ன சின்னதாக உள்ளக்க இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா நம்ம தண்ணி குடிக்க போகிற டயத்தில் இந்த பையன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. மறுநாளும் அந்த பொண்ணு அங்கே போய் பார்க்காங்க. அதே மாதிரி அந்த தோசை மரத்தில் இருந்து அந்த பையன் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். உடனே அந்த பெண் முகத்தில் சில மாறுதல் பண்ணி ஒரு கையில் ஊனம் இருக்கிற மாதிரியும் செஞ்சுக்கிட்டு அந்த மரத்தினடி போகிறாங்க. அப்போது கொஞ்சம் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போய் இருக்கிறாங்க அந்த பெண். அப்போ அவங்கள பார்த்து அந்த பையன் இறக்கப்படுறான். அந்த இறக்கத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு, ராசா எனக்கு முடியாதவன்ப்பா, ஒரே ஒரு தோசை போடுப்பா, வயிறு பசிக்குதுப்பா அப்படின்னு அழுகிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் சரி பாவம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அவனுக்கு முந்தின நாள் நடந்தது ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு தயங்குறான். தயங்குறதை பார்த்துட்டு, ராசா கையால் ஒரு தோசை போடு அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை நான் கையால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது உன் காலாலேயாவது ஒரு தோசை கொடு அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க. இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். கடைசியாக உன் முடியில் ஒரு தோசையை கட்டி கொடு, அதையாவது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி முடிவு தானே அப்படின்னு அவனோட முடியில் ஒரு தோசையை கட்டி அந்த பெண்ணுக்கு கொடுக்குறான். அந்த பெண் தோசையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எட்டி அவன் முடியை பிடிச்சி அவனை கீழே இழுத்து போட்டுறாங்க. போட்டு அவங்க கொண்டு வந்த கோணிப்பையில் அவனை போட்டு கெட்டிடுறாங்க. திரும்ப அந்த பையனை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி நடந்து போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறப்ப வழக்கம் போல் அவங்க ரொம்ப தூரம் நடக்கிறனால தாகம் எடுக்குது தண்ணி. ஆனாலும் அவங்க தண்ணி கொடுக்காம வீடு வரைக்கும் அவனை தூக்கிட்டே எங்கேயும் நிற்காமல் போகிறாங்க. நேராக கொண்டு போய் வீட்டில் விட்டுறாங்க. வீட்டில் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்திருக்கா. அந்த மகள்கிட்ட இந்த பையனை ஒப்படைச்சி நான் சாயங்காலம் வருவேன், அதுக்குள்ளே இவனை எப்படியாவது அடித்து சமைச்சு வச்சிரு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த குளத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. அந்த பெண்கள் ஆகாதவர்கள் முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு தான் எப்போயும் இருப்பாங்க. அவங்க கொண்டு வர்றவங்கள எப்படி கொலை செய்வாங்கன்னா, உரலில் மாவு இடிக்க சொல்ல வருவாங்க. வரையில் வர்ற பசங்களை மாவு தள்ளிவிடு, நான் மாவு இடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளிவிட சொல்லி உலக்கையை வச்சு தலையில் அடித்து கொண்டு அவங்கள சமைக்கிறது தான் அவங்களோட வழக்கம். இந்த விஷயத்த அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பையன் நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறான். அம்மாவும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட வாடா தம்பி, மாவு இடித்து சாயங்காலம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அந்த பையன், அக்கா எங்கள் வீட்டில் நான் ஒரே ஆம்பளை பையன் தான்க்கா, எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி யாரும் இல்லை, எனக்கு இந்த வளையலை போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த வளையலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பொண்ணு சரி அப்படின்னு வளையலை கழட்டி அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பையன், அக்கா உங்கள் ட்ரெஸ்ஸெலாம் அழகாக இருக்குது, இதே மாதிரி எனக்கும் ட்ரெஸ்ஸு போடணுன்னு ஆசையாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸு ஏதாவது இருந்தால் கொடுங்க, நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. அப்புறம் மாவு இடிக்கிறதுக்கு முன்னாடி, அக்கா இந்த வளையலை போட்டுக்கிட்டு மாவு இடிச்சிட்டா சல் சல் ஜல்லுன்னு சவுண்டு கேட்கும், அதை மாதிரி நான் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். சரி கொஞ்ச நேரம் நீ உலக்கை குத்து, ரெண்டாவதாக நான் குத்துறேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு அந்த சின்ன பையன் கையில் உலக்கையை கொடுத்துட்டு முதல்ல இவங்க மாவு இடிக்கிறதுக்கு தயாராகி கீழே உட்காடுறாங்க. அந்த நேரம் அந்த பையன் உலக்கை எடுத்து அந்த பொண்ணோட தலையில் ஒரே அடி அடித்து கொண்டுறான். கொண்டு அந்த பெண்ணை வச்சு சமைச்சிட்றான். வெளியே போன அம்மா வீட்டுக்கு வராங்க. சமைச்சு வச்சுருக்க அந்த கறி தன் பெண்ணோட கறின்னு தெரியாமல் அந்த கறியவே சாப்பிட்றாங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கறி சுவையாக இருக்கிறது, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வேறு எதுவும் பெருசாக பேசாமல் ஒரு குதிரையும் ஒரு கொட்டும் அப்படின்னு மட்டும் பெண் குரலில் பேசியிருக்கான். உடனே அந்த அம்மா உடனே போய் அவங்கள்ட்ட இருந்த காசை வச்சு ஒரு குதிரையும் ஒரு கொட்டும் வாங்கிட்டு வந்து அந்த பையன் கையில் கொடுக்குறாங்க. உடனே அந்த பையன் தாவியே அந்த குதிரையில் ஏறி தாமவளே திண்டவளே தாமவளே திண்டவளே தாமவளே திண்டவளே அப்படின்னு கையில் இருந்த கொட்டையை அடிச்சுக்கிட்டு அந்த பெண் முன்னாடியே பாடிக்கிட்டு நேராக வீட்டை நோக்கி